இப்போ நம்ம வந்து செலாக்குச்சி, அதாவது சின்ன மீனுக்கு கொடை வைக்க போகிறோம். இந்த கொடையை வச்சோம் அப்படின்னா சின்ன மீன் இந்த சின்ன சின்ன ஹோல்ஸில் வந்து என்ன பண்ணும், இந்த ஃபீடை எடுக்க வரும். அப்போ உள்ளே போயிடுச்சுன்னா வெளியே வராது. இதுதான் இதோடைய டெக்னிக்கு. ஒரு சில நாள் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ 3/4 கிலோ இந்த மாதிரி நிறைய கிடைக்கும். ஒரு சில நாள் ஒன்றுமே கிடைக்காது. ஏன்னா இது வேறு கொஞ்சம் பழைய வலையாக மாறிடுச்சு. புது வலையில் நிறைய கிடைக்கும். சரி, இன்றைக்கி வச்சு பார்ப்போம் கிடைக்குதா என்னன்ட்டு. இங்கே வைப்போம். வச்சு இது வேறு தூக்கிட்டு இருக்கு, தூக்காமல் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணுறேன். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நம்ம வந்து எடுத்து பார்ப்போம் எத்தனை மீன் இருக்குன்னு பார்ப்போம். A few moments later. வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. என்ன மீன் இருக்கா என்னன்னு பார்ப்போம். கொடையை இருக்கும்போது இதை அழுத்தி இப்படி தீக்கி எடுத்தால் தான் உடையாமல் இருக்கும். பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, நல்லா விரல் தூண்டி போகிறதுக்கு நிறைய மீன் மாட்டியிருக்கு. இதை எடுத்து என்ன பண்ணணும், இந்த டப்பாவில் போட்டுக்கணும். இது ஒன்றும் இல்லை, இந்த மாவு ஏதாவது மைதா மாவு கோதுமை மாவு அது கூட கொஞ்சோண்டு சர்க்கரை அரைச்சி வச்சோம் அப்படின்னா கரையாமல் கிடக்கும். வேறு ஒன்றும் இல்லை. அது வச்சோம் அப்படின்னா அந்த மாவை சாப்பிட்றதுக்கு உள்ளே வந்து மாட்டிக்க வருங்க. மாட்டினதுனால தான் நம்மளுக்கு இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், குட்டி மீன் போட்டு பிடிக்க போகிறோம். குட்டி மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்க போகிறோம். இதுலேயே வந்து நம்ம பயன்படுத்தாத மீனெல்லாம் பார்த்து எடுத்து வெளியே போட்டுருவோம். ஒரு 10 நிமிஷத்தில் என்ன எது தேவையோ அதெல்லாம் எடுத்துட்டு தேவையில்லாதெல்லாம் தண்ணியிலே விட்டுருவோம். இது வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. அதேமாரி இது அப்படியே வந்து பயன்படுத்தி அப்படியே எடுத்து வச்சா துரு பிடிச்சிரும். ஃபுல்லாக துரு பிடிச்சிச்சு. இன்னும் ஒரு 2-3 வாட்டி பயன்படுத்தலாம், அவ்வளோதான்.